Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel ku varingena மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU counseling பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So final slidingல எந்த காலேஜ் வந்து உங்களுக்கு அலாட் ஆச்சோ அந்த காலேஜ்ல நாளைக்கு போய்ட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு மெயில்லாம் யுனிவர்சிட்டி சைடுல கொடுத்திருப்பாங்க. So யாருக்காச்சும் டவுட் இருக்கு அப்படினா நீங்க உங்க காலேஜை once வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. So நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு 9/8/2024 Friday 8 am க்கு உங்க காலேஜுக்கு வந்து போகணும். So 8 am ல இருந்து போகலாம். நீங்க 10 o'clock தான் போறீங்கனாலும் போலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப் டு பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 PM வரையும் நீங்க அங்க இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஓரியன்டேஷன் கிளாஸ் அங்க தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. சோ ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து இன்டிவிஜுவலா ஸ்டூடண்ட்ஸ்க்கு மெசேஜ்மே வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அந்த இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து இந்த மந்த் 12 ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் 13 வரையும் நடக்க போகுது. சோ அதுக்கான மெட்டீரியல்ஸ்மே உங்க காலேஜ்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெண்டிங் ஃபீஸ் இருக்கோ அதை நீங்க உங்க லாகின்லயே பே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கோங்க. ரெசிப்ட்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜில் போய் பே பண்ணலாமான்னு கேட்டிங்க, அது சரியாக தெரியல. நீங்கள் நாளைக்கு போகும்போது கூட அங்கே போயிட்டு வந்து கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸும் போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. 2 செட் ஆஃப் 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஜெராக்ஸ்ன்னு கேட்டால் எல்லாமே 2 செட் எடுத்துக்கோங்க. ஸோ 10th ஒரிஜினல், அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் 2 செட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th ஒரிஜினல் மார்க் ஷீட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சர்டிஃபிகேட்ஸை வந்து யூனிவர்சிட்டியில் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பதிலாக உங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்ககிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட எடுத்துக்கலாம். எதெல்லாம் நீங்கள் ஒரிஜினல் கையில் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இல்லாததுக்கு நீங்கள் உங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசியோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்ட அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் உங்கள் கையில் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்கான ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் டீன் கோயம்புத்தூர் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வேற ஒன்றில் உங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட்டை தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரிசிப்ட். நீங்கள் 20,000 ரூபாய் ஆல்ரெடி வந்து பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு ரிசிப்ட் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ரிசிப்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது போக பேலன்ஸ் எவ்வளோ ஃபீஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி தான் நாங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டோமா, இப்போ எதுக்கு பே பண்ண சொல்கிறாங்க அகைன் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அமௌண்ட் மட்டும்தான் வந்து பே பண்ணியிருக்கீங்க. இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணல. அதை தான் வந்து இப்போ பே பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 10 கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போய் தான் ஆகணும். ஸோ அதையுமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அவங்களதுமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அவங்க ஃபோட்டோஸும் வாங்கி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு 5,000 rupees டெபாசிட் பண்ணணும். அதையுமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது இங்கே மிஸ் ஆகிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் காப்பியுமே எடுத்து வச்சுக்கோங்க. அதையுமே சில காலேஜில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நாளைக்கு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஜெராக்ஸ் 2மே கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் இல்லைனா நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்ன டைமுக்கு கரெக்டாக போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. எல்லா திங்ஸுமே இன்றைக்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒன் டே ஓரியன்டேஷன் கிளாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் டே முடிஞ்சதும் நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் தான் போகும். சில பேர் சொன்னீங்க என்னை வந்து காலேஜில் இருக்க சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு அஃபிலியேட்டட் காலேஜில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் காலேஜில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி டிஎன்ஏயுக்கு நிறைய பேர் போயிட்டு சீட் வந்து கேன்சல் பண்ணதான் கேள்விப்பட்டேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டடிங்கில் பிடிச்ச காலேஜ் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சீட்டை கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ அது போல் உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் எதுவும் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சீட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 lakhs rupees வந்து ஃபைன் போடுவாங்க. ஸோ முன்னாடியே சீட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் இமீடியட்டாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.